Solve 3 into 2 minus x greater than or equal to 2 into 1 minus x when x is a real number. எல்லா கொஸ்டினுமே எக்ஸுக்கு ரியல் நம்பர் அப்படின்னு வச்சு தான் சால்வ் பண்ணணும். இப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸ் வச்ச டேர்ம் இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ்ன்னு வரணும். அப்போ இங்கே -3x இருக்கிறது ரைட்டில் மூவ் ஆச்சுன்னா +3x ஆகிடும். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ஆகிடும். கான்ஸ்டண்ட்டாக இன்னொரு பக்கம் மூவ் பண்ணிடலாம். greater than or equal to -2x plus 3x. ஓகே, அப்போ 4 greater than or equal to x கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 4 and below அப்படின்னு அர்த்தம். அப்போ 4 இன்க்ளூடிங் தான். சொல்யூஷனில் வந்து 4 இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் நம்பர் இஸ் 4. அப்போ மினிமம் -∞ 4 வரைக்கும் இருக்கிற நம்பர். ஓகே, -4 அண்ட் -4 விட சின்ன நம்பர் அதுதான் -∞, 4ன்றது தான் சொல்யூஷன் செட்டு. நெக்ஸ்ட் ஒன் போகிறேன். x plus x by 2 plus x by 3 less than 11. ஓகே, இந்த ரெண்டு டேர்மில் டினாமினேட்டரில் நம்பர் இருக்குது, இதில் இல்லை. அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? மொத்தமாக எல்சிஎம் எடுத்துட வேண்டியதான். ஸோ அப்போ எல்சிஎம் என்ன? 2 and 3k 6 தான் எல்சிஎம். ஸோ 6 மொத்தமாக எடுத்துடலாம். அப்போது இங்கே 6x plus 3x plus 2xன்னு வரும். ஸோ லெஸ் தேன் 11. அப்போ இங்கே 11x by 6ன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம்? 6 by 11ஆல் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஆர் அதர்வைஸ் இந்த 11 by 6 நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணணும். அதாவது எக்ஸ் ஐசோலேட் பண்ணணும். இந்த 11 அப்படியே இருக்குது. அப்போ இந்த சைடு இது வரும்போது என்ன ஆகும்னா, டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேயா? அப்போ 11 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் லெஸ் தேன் 6ன்னு கிடைக்கும். ஸோ சொல்யூஷன் என்னது? எக்ஸோட வேல்யூ 6 விட கம்மி. ஓகே, அப்போ 6 -∞, 6 இதுதான் சொல்யூஷன் செட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் x by 3 greater than x by 2 plus 1 இருக்கு. ஓகே, இதில் லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது வித் டினாமினேட்டர். ரைட் சைடில் ரெண்டு டேர்ம் இருக்குது, ஒரு டேர்முக்கு மட்டும்தான் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்துடணும். அப்போ எக்ஸ் எல்சிஎம் எடுக்கும்போது x plus 2 by 2ன்னு கிடைக்கும். சரி, இங்கே டினாமினேட்டர் 3 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 2 இருக்குது. எப்படி டினாமினேட்டரை கேன்சல் பண்ணுறது? இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன? 6. அப்போ என்ன பண்ணுறது? 6ஆல் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ மல்டிப்ளை 6 on both the sides. 6 into x by 3 greater than 6 into x plus 2 by 2. ஓகேவா? அப்போ கேன்சல் ஆனால் இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும். அப்போ 2x greater than 3x plus 6ன்னு வரும். ஓகே, அப்போ எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, கான்ஸ்டண்ட்டாக இந்த சைடு மூவ் பண்ணிடுங்க. எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா தான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ்ன்னு இருக்கும். அப்போ -6 greater than x. ஓகே, எக்ஸ் -6 விட எக்ஸ் வந்து கம்மி. ஓகே, சின்ன நம்பர். -6 விட எக்ஸோட வேல்யூ சின்ன நம்பர். -6க்குள்ளே வரும் அதோட ரேஞ்ச். ஓகே, -6க்குள்ளே அப்படின்னா -∞ எந்த நம்பர்னாலும், ஏன்னா எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர். ஓகே, இதுதான் நம்ம சொல்யூஷன் செட்டு.